சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி வித்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபேரம் சர்வலோகைகநாதம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமः அக்ரத புஷ்டதஸ்யைவ பார்ஸ்வதஸ்ய மகாபலோ ஆகர்ணபூர்ணதத்வானோ ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணோ புத்திர்பலம் யசோதைர்வம் நிர்பயத்வம் மரோகதா அஜாட்சயம் வாக்படுத்தும் சனுமோத்பரணாத் பவேத் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் வரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லவம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா பக்தவச்சல கோவிந்தா பாகத் பிரியா கோவிந்தா நித்ய நிர்மல கோவிந்தா நீலமேகஷ்யாமா கோவிந்தா புராதன புருஷா கோவிந்தா புண்டரீகாட்சா கோவிந்தா ராமகிருஷ்ண கோவிந்தா கிருஷ்ணராம கோவிந்தா அநாதரக்ஷ கோவிந்தா பத்பாந்தவா கோவிந்தா பசை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதாமரேரே ஆயுதம் கொழுந்தே இன்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்த லோகமாலும் அச்சுவை பிரிது வேண்டேன் அரங்கமா நகருளானேன். Thank you for the chance given. Govinda, Govinda. நான் டிக்னிட்டி ஃபவுண்டேஷனை பற்றி நிறைய பேசலாம். அதாவது 2025 இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஐ ஜாயின் லாங் பேக் வென் பீப்புள் வேர் மீட்டிங் இன் சம் லேப் தட் மெட்ரோபாலிஸ் லேப் என்னமோ அங்கே டாக்டர் சரோஜினி எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஸ்பீச் கொடுப்பாங்க. நான் அங்கே போய் ரிட்டையர்ட் ஆன புதுசு நான் போய் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் கெயின்டு சம் அக்குப்ரெஷர் அந்த பாயிண்ட் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு லீடர்ஷிப்போ ஒரு இதுவோ இல்லை. அது ஆக்சுவலாக யார் லீடர், யார் இது, என்ன பண்ணுறது, எந்த ப்ரோக்ராம் பண்ணுறது, அது மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால ஜஸ்ட் மீட்டிங் அண்ட் சிட் சேட்டிங்ன்ற மாதிரியே போயிட்டு இருந்தது. அதனால எப்படி டிஸ்கன்டினியூ ஆச்சு, நான் எப்படி அதை மிஸ் பண்ண தெரியாது. டிஸ்கன்டினியூ. பட் பெரிஷா சிஸ்டர் தான் இங்கே வந்த உடனே நம்ம சாந்தி காலனி அந்த பக்கம் வரும்போது ஒரு நாள் கூப்பிட்டு, நீங்கள் பழைய மெம்பர் தானே அப்படின்னாங்க. ஐயோ உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை உங்கள் நேம் இருக்குது, அதனால் ஒன் நாட் யூ ஜாயின் அப்படின்னாங்க. சரி ஜாயின் பண்ணலான்னு ஜாயின் பண்ணேன். அப்போ கூட நான் ரொம்ப அப்போ கொஞ்சம் உங்கள் ஹெல்த்துக்கு கண்டிஷனர் ஒரு இதுவாக இருந்தது. கொஞ்சம் நான் ரொம்ப பார்ட்டிசிபேஷன் இல்லை. பட் ஒன் திங் ஐ கேன் ரிமெம்பர் இஸ் ராஜப்பன். Rajapan was all in all there. That way I must appreciate. Because I was knowing some yoga exercise and all, but he has given full shining for that yoga and how systematically we have to do and all. Lot of things I heard from him, and he started telling some jokes, and he has got a system of writing everything in a book and taking it subject wise. And some other people also used to come and give the speeches and all. That was a very, but real thing happened for me. A great change is COVID period. That COVID period was the one which our head office involved themselves with all the centers. That was the time when I came to know of Shilu Srinivasan and her experience, how in Keel Park to she started this Dignity Foundation, everything, which was all giving a lot of motivation. And added to that, head office was conducting a monthly some events, and there we have known how to take a video, how to make the shot within 1 minute, 2 minutes. அது மாதிரியா எனக்கு 2 minutes மேலே போங்கன்னா கிருஷ்ணவேணி சிஸ்டர் 2 minutes மேலே போறேன்னா நம்ம இருக்கிறதே ஒரு 4-5 பேர் தான். அப்புறம் வந்தா கட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் ஒரு 2 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அந்த ப்ரோக்ராம்ல நிறைய இது த்ரீ ஆக்டிங்ஸ் நானே எடுத்து நானே ஃபோன் பண்ணி இது பண்ணி பண்ணது. அது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ், வேலண்டைன்ஸ் டே அண்ட்
so many சொல்லலாம், அது டைம் இல்லாதனால அதெல்லாம் சொல்ல முடியாது. That was very, very interesting, and it has given lot of scope for us to know so many things outside our syllabus. That means what we were doing I was doing in Canara Bank was only just maintaining, but these are all things I didn't know. I could sing, I didn't know I could act, I didn't know I could sing, dance and all. I was not knowing I could go for a fashion parade. Nothing. All these things I never dreamt also. But all these things we have developed only because of Dignity Foundation. I don't know. I was a member of Towers Club, a member of Rotary Club, everything. But that is all just come and meet and talk some subject and eat and go or anything. But Dignity Foundation one, which is really bringing the dignity to everybody. That is what because my sons and all, everybody appreciated. What is that you are doing? We never knew you were doing all these things. Like the development was enormous, I can say. Even writing Srilu Srinivasan gave me that Talayangam and the Dignity dialogue ஒரு வாட்டி எழுதி சொன்னாங்க. அதையும் எழுதினா அவங்க கரெக்ஷன் பண்ணி போட்டாங்க, அதெல்லாம் போட்டேன். அது மாதிரி அதுக்கப்புறம் I was not a writing man, not much this, but now I am thinking of writing one another about the entire Dignity Foundation, how I have been changed by Dignity Foundation. That is what. So I have shared a few things, but this is in broad, I have been developed. I can say one part of my Canada Bank working is something different. And after retirement, joining in Dignity Foundation, my life is something different. So thanks a lot to head office and people like Felista, Merita, Krishnaveni, now Ashwati, and all these, and many of the staff there, they used to dance with us. Everything has been there. So we must thank Dignity Foundation. We can't forget Dignity Foundation. Really, thanks a lot to give me a chance for me to exceed 2 minutes and add my experiences. Thank you. சூப்பர் சார், ரொம்ப அழகா. ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன், வரலாம். ஓகே. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே உன்னை தேடுது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு காண குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு காண குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. தத்தி தவழும் தங்கச்சி விழியே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே. முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு. நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே உன்னை தேடுது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. மங்கைக்கொரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. மங்கை ஒரு கங்கை என மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட. அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்மேகம் வந்து நீங்காத வானம் தாங்காத ஏக்கம் போதும் போதும். ராஜாத்தி உன்னை காணாத நெஞ்சு
காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானே உன்னை தேடுது. ராஜாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, காத்தாடி போலாடுது. தேங்க்யூ. தேங்க்யூ சார், ரொம்ப அழகா பண்ணீங்க சார். தேங்க்யூ சார். நேரு சார்.